மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பேசலாம். நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி உட்பட 5 பேரை ஏஎஸ்பி ஒலுகொல அவர்களுடைய தலைமையின் கீழ் சென்ற அணியினர் குழுவினர் பத்திரமாக கச்சிதமாக இலங்கைக்கு கொண்டு வந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, பெரும் வாழ்த்துக்குரிய செய்தியாகவும் பெரும் சாதனையாகவும் பேசப்படுவதை பார்க்க முடிந்தது. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி தடுத்து விசாரிப்பதற்கான அனுமதியை பெற்றாச்சு. இப்போது பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது. பல்வேறு திடுக்கிடும் செய்திகளும் வெளிவர ஆரம்பிக்கும். இஷாரா செவ்வந்தியிடம் என்னென்ன விஷயங்களை கேட்க போறாங்க, இவ குறித்து என்னென்ன விஷயங்கள் இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் கம்பஹா உஸ்மனுடைய படுகொலை கேல்பத்திர பத்மைக்காக செய்யப்பட்டது. பல்வேறு தடவைகள் முயற்சிக்கப்பட்டது, படுகொலைக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. உஸ்மன் எங்கெல்லாம் பயணிக்கிறாரோ அங்கெல்லாம் இஷாரா செவ்வந்தி தான் உளவு பார்த்தல் ஒரு விஷயமும் கச்சிதமாக பல வீடியோக்கள் அவர் எடுத்ததாகவும் சொல்லப்படுது. பத்திரமாக கேல்பத்திர பத்மைக்கு அனுப்பி வச்சு கன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல தான் இத்தனை மணிக்கு போவாரு, நகர்வாரு, இப்படிதான் ஒரு பயணங்கள் இருக்குது, இங்கதான் தேவைக்காக போறாரு, பல்வேறு விஷயங்களை சரியாக இந்த சிறுக்கி பிள்ளை தான் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இது குறித்த விசாரணையும் மேற்கொள்ளப்பட போகுது என்பதுதான் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்குது. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18ஆம் தேதி கஜ்ஜாவும் அவருடைய 2 குழந்தைகளும் பாதையோரமாக சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கனைமுல்லை சஞ்சீவனுடைய படுகொலை 19ஆம் தேதி அடுத்த நாள் நடக்குது. எனவே இந்த இஷாரா செவ்வந்தியும் பியூமந்த டில்ஷான் அவர் தான் கனைமுல்லை சஞ்சீவிய துப்பாக்கியினால சுட்டவர். நீதிமன்றத்துக்குள்ள இந்த 2 பேரும் மித்தனிய பகுதிக்கு பெகோசமனுடைய ஒரு வேலைக்காக போனதான செய்திகளும் பதிவாக இருக்குது. இவங்க ஏன் போனாங்க, என்ன தேவைக்கு போனாங்க அப்படின்னு ஒரு விஷயம். அவர்கள் மீண்டும் கொழும்புக்கு வந்ததாக சொல்லப்படுது. வேறு 2 பேர் கஜ்ஜாவையும் குழந்தைகளை படுகொலை செய்வதற்கு தயாரானதுனால தான் இவங்க திரும்பி வந்தாங்களா, அல்லது எதற்காக இவங்க அங்க போனாங்க, பெகோசமனுடைய தேவைக்கு எதுக்கு போனாங்க, பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது, சந்தேகத்தை எழுப்பி இருக்குது. இது குறித்தும் நிச்சயமாக கஜ்ஜாவுடைய படுகொலைக்கு பின்னால இஷாரா செவ்வந்தி இருந்தாவா அப்படின்னு ஒரு விஷயமும் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்படும். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கனயமுள்ள சஞ்சீவிய கோட்ஸுக்குள்ள தைரியமாக படுகொலை செஞ்சுட்டு துப்பாக்கிதாரியும் இஷாரா செவ்வந்தியும் அங்கிருந்து தலைமறைவானாங்க. நகை வாங்கினாங்க, நட்டு வாங்கினாங்க, ஆடைகளை மாத்தினாங்க, மாடர்ன் ட்ரெஸ்ல ஆடைகளை மாத்தி கொண்டு அழகான வடிவத்துல உருவத்தை மாற்றுகின்ற வகையில முடியை வெட்டி கொண்டது. இங்கிருந்து அவ எங்க பயணமாக இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மித்தனிய சுப்புண்ட வீட்டுக்கு போயிருக்கா. இந்த சுப்புன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஹரக்கட்டாவை நீதிமன்றத்துக்குள்ள படுகொலை செய்யறதுக்கு ஒரு ஊடகவியலாளராக வேடமிட்டு அதற்குள்ள கேமராக்குள்ள துப்பாக்கியை வச்சு எப்படியாவது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கேல்பத்திர பத்மையோட தேவைக்காக வேண்டி ஒரு நடிகனாக திடீர்னு மாறியவர், ஒரு அரச நிறுவனத்துல ஒரு டிரைவராக இருந்தவர். ஆனா அந்த படம் ஓடல. அந்த படத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு ஆளை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அவர் என்ன நினைச்சிருப்பாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கண்டக்டராக இருந்த நடிகராக வந்திருக்கிறார் இல்லையா, நம்ம ஒரு டிரைவராக இருந்த நடிகராக வந்துடலாமே நினைச்சாரோ என்னவோ. அந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஊடகவியலாளர் என்ற ஒரு பாத்திரத்தை கையில் எடுத்தாரு. ஆனா அந்த படம் ஓடல. ஆளை பிடிச்சி உள்ள வச்சாங்க. இவர் தான் சுப்புன். சுப்புன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இஷாரா செவ்வந்தி என்ற பூவை யாழ்ப்பாணத்துக்கு பூஜைக்கு கொண்டு போயிருக்கிறாரு. யாழ்ப்பாணத்துல யார்கிட்ட கொண்டு சேர்த்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜே.கே. பாய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர்கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறாரு. ஜே.கே. பாய் மேல் இருக்கிற குற்றச்சாட்டுகள்னா பல்வேறு மனித கடத்தல்கள் செய்தவர் அப்படின்னு ஒரு விஷயம் தான். இவர் தொழிலே அதுதான். இவர் கச்சிதமாக இஷாரா செவ்வந்திய பத்திரமாக பாதுகாத்து கடல் வழியாக இந்தியா கொண்டு சென்றிருக்கிறாரு. அதே போல அங்கிருந்து நேபாளுக்கு ட்ரெயின்ல கொண்டு சேர்த்திருக்கிறாரு. நேபாளில் வச்சுதான் இவங்க கைது செய்யப்பட்டாங்க. இப்போது விசாரணைகள் என்ன தெரிய வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மித்தனியக்கு எந்த வாகனத்துல போன, யார் அந்த வாகனத்தை தந்தது, அந்த டிரைவராக வந்தது யாரு, யாழ்ப்பாணத்துக்கு சுப்புனுடன் எப்படி போன, யார் வாகனம் தந்த, இந்த படகு யாருடையது, இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் கடத்திருக்கின்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். ஈஸ்டர் தாக்குதலோட சம்பந்தப்பட்ட சாரா ஜெஸ்மினும் இந்தியா போனன்னு தான் சொன்னாங்க. எப்படி போன கேள்விக்கு விடை இல்லாம இருந்தது. ஒருவேளை இவரை போட்டு பிடிச்சா கேட்டா, ஒருவேளை இதையும் அவர் செய்தாரா, இந்த பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். ஜே.கே. பாய்க்கு மற்றொரு பேர் கெனடியன். சம்பத் மனம்பேரி சில தினங்கள் நீதிமன்றத்துக்கு தலை காட்டாம அங்க குந்தி இங்க குந்தி தெரிஞ்ச காலப்பகுதியில நாட்டை விட்டு ஓடி போறதுக்கு கெனடியன் என்றவர் தான் உதவி செய்ததாக, அதுக்கான முயற்சிகள் எடுத்ததான ஒரு செய்தியும் விசாரணையில தெரிய வந்தது. எனவே அந்த கெனடி தானா இந்த கெனடி, இவர் தானா இஷாரா செவ்வந்திய நாடு கடத்திய கூட்டி சென்ற கெனடி, சம்பத் மனம்பேரி விஷயத்திலும் அவர் தான் முயற்சித்தாரா அப்படின்னு பல்வேறு விஷயங்களும்
தெரிய வரும். விமானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது ஏதோ சாதன வீராங்கனை மாதிரி பதக்கம் வென்று தந்தவ மாதிரி ஊடகங்களுக்கு முன்னால சிரிச்ச மாதிரியே போனா, எந்த சலனமும் இல்லாம. இதெல்லாம் ஒரு சாதனையாக பார்த்தா என்னவோ தெரியல. அச்சாணி இல்லாத தேர் முச்சாரும் நகராது என்பது போல நேபாளம் வரைக்கும் தான் அச்சாணி இல்லாத அந்த தேர் ஓடிச்சு. அந்த தேர்ல தான் இஷாரா செவந்தியும் பயணிச்சா. ஒழுகுல சார் கச்சிதமாக பிடிச்சு அச்சாணியை கலட்டி ரோதையை உருட்டி விட்டாரு. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு ஒபிஷியலான ஒரு பயணத்தை இஷாரா செவ்வந்தியும் அவனோட குழுவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இனி என்ன, சரியான விஷயங்களை போட்டு வாங்கி கேல்பத்தரைட்ட கேட்பாங்க, கேல்பத்தரைட்ட எடுத்து வாங்கி இஷாராட்ட கேட்பாங்க. இப்படி மாறி மாறி கேட்கறதுனால நிறைய விஷயங்கள் தெரிய வரும். எதுவும் தெரியாதுன்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இது இப்படி இருக்க, நாமல் ராஜபக்ஷ ஒரு கருத்துல சொல்லி இருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசனுடைய தேவைக்காக போலீசார் மிக கேவலமான வேலைகளை செஞ்சு வராங்க என்று சொல்லிட்டு, பாதாள குழுக்களுக்கு பின்னால போதைப் பொருள் கடத்தலுக்கு பின்னால இருக்கின்ற அரசியல்வாதிகள் நீங்க வெளியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காட்டசாட்டமான ஒரு விமர்சனத்தை முன்வச்சாரு. பாதாள குழுக்கள் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யும் பொழுது குறித்த ஊரார் பால்சோறாக்கி பட்டாசு கொளுத்தி கொண்டாடுகின்ற வழக்கத்தையும் பார்க்க முடியுது. அப்படியான ஒரு செயல் எப்படி ஒரு கேவலமான கீழ்த்தரமான வேலையாக இருக்கும் என்பதுதான் கேள்வியாக இருக்குது. பிடிக்காட்டி பிடிக்கலன்னு குறை சொல்றீங்க, பிடிச்சா பிடிச்சென்று குறை சொல்றீங்க, அரசியல் பழிவாங்கல்னு சொல்றீங்க, அரசியல்வாதியை பிடிச்சா அரசியல் பழிவாங்கல்றீங்க, போதை வியாபாரியை பிடிச்சா பாதாள குழுக்களை பிடிச்சா கீழ்த்தரமான வேலைன்னு சொல்றீங்க. இவ்வளவு தூரம் நாமல் ராஜபக்ஷ கத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம், அதுக்குள்ள சம்பத் மலம்பேரி என்ற ஒருத்தர் இருந்துட்டாரு. அவர் கட்சிக்காரரு, தந்தையினுடைய மெய் பாதுகாவலராக இருந்தவர், அரிசி கொள்ளையடித்தவர், கப்பம் கேட்டவர், இப்படின்னு பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு மிகப்பெரிய குற்ற கும்பலோட சம்பந்தம் இருந்து பெகோ சமனுக்காக தேர்பத்திர பத்மைக்காக பயணிச்சு இந்த சந்தர்ப்பத்துல அவரை பிடிச்சு உள்ள வச்சாங்க. ஏதோ கண் துடைப்புக்காக அவசரமாக கட்சியிலிருந்து நீக்கிட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை போட்டாங்க. அந்த அறிக்கையில டேட் கூட இல்லைன்னு சொல்லுகின்ற விமர்சனமும் இருக்குது. அவ்வளவு அவசரம் இல்லைன்னு சொல்லிக்கலாம். இப்ப யாரை பிடிச்சாலும் இவர் கத்துற மாதிரி ஆகி போச்சு. என்னமோ தெரியல, இஷாரா செவ்வந்திய கொண்டு வந்த உடனே கத்த ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கத்தல் கதறல் இதெல்லாம் அரசு கண்டுக்கிற மாதிரி தெரியல. காரணம் என்னன்னா, மலையை பார்த்து நாய் குறைப்பதனால் மலைக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அரசு கடந்து போகுது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசீம் தாஜுதீனுடைய படுகொலை என்று பேசப்படுகின்ற பொழுது முக்கோண காதல் சம்பந்தமான விவகாரம் பேசப்படும். அந்த காதல் தான் அந்த படுகொலைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடத்துல இதோட சம்பந்தப்பட்ட யஷாரா என்று சொல்லப்படுகின்ற பெண்மணி இதுக்கு சம்பந்தம் கிடையாது, யோசித்தோட காதல் இருந்தது, தாஜுதீனோட எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கலை செஞ்சது மட்டுமல்ல, வைத்திய அறிக்கையும் சமர்ப்பிச்சா. இருந்தாலும் ஊடகங்கள்ல பேசப்பட்ட விஷயம் இந்த முக்கோண காதல் தான் இந்த படுகொலைக்கு காரணம் என்று ஊடகங்கள்ல, அரசியல் வட்டங்கள்ல, பாராளுமன்றத்துல கூட பேசப்பட்டதாக செய்திகளை பார்க்க முடிந்தது. இப்போது அனைவரும் கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம் தான், இவங்களை சரியாக விசாரணை செஞ்சா உண்மை தெரிய வரும். இவ சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு அல்லது இல்லைன்ற பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. கேட்பதும் போய் பார்ப்பதும் போய் தீர விசாரிப்பது உண்மை என்பது போல சிஐடியினர் நீண்ட ஒரு விசாரணையை இவங்களை கூப்பிட்டு விசாரணை செஞ்சிருக்கிறாங்க. அந்த விசாரணையில தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யஷாரா பாவிச்ச சிம் கார்டு மற்றும் போன் கால்ஸ் எல்லாம் செக் பண்ணியிருக்கிறாங்க. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2009ஆம் ஆண்டுலேருந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு மொபிட்டல் சிம் கார்டை பாவிச்சிருக்கிறார். இந்த சிம் கார்டை யோசித்த வழங்கியிருக்கிறாரு. ஆனா இது ரிஜிஸ்ட்ரேஷன் யார பேர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுதான் முன்னைய நாள் ஜனாதிபதியினுடைய செயலாளருடைய பேர்ல தான் அந்த சிம் கார்டு எடுத்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியினுடைய ஒரு செயலாளர் மாமாவேல பார்த்திருக்காரு பாருங்களேன், சிம் கார்டு எடுத்து கொடுத்திருக்கிறாரு. இதே போல யோசித்து அவர்கிட்ட சொல்லி வாங்கியிருப்பாரு என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. அவ்வளவு தூரம் படிச்ச மாமனிதரை வச்சு பார்த்திருக்கிற வேலை புரோக்கர் வேலை என்ற ஒரு விஷயமும் இப்போ நக்கலாக நையாண்டியாக ஊடகங்கள்ல பேசப்பட்டதையும் பார்க்க முடியுது. என்ன, ராஜபக்சங்கள்ட்ட போனா படிச்சவனா என்ன, அரசு அதிகாரியா இருந்தா என்ன, சின்ன பின்னாம போறதுதான் ஒரே வழி என்பதுக்கு இதுவும் மிகப்பெரிய ஒரு சான்று. இந்த சிம் கார்டில் இவ பேசின கால்ஸ், ஏனைய சிம் கார்டினூடாக பேசின கால்ஸ் எல்லாம் செக் பண்ணதுல ஒரு தடவை கூட வசீம் தாஜுதீனுடனால பேச்சுவார்த்தைகளோ கால்ஸோ போயில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த உறுதி செஞ்சாங்க. அப்படியா இருந்தா யஷாரா மேல இருக்கின்ற மச்சம் சம்பந்தமான கதை என்ன அப்படின்ற கேள்வியும் உங்களுக்குள்ள இருக்கும். அது குறித்தும் சிஐடி பாரிய விசாரணையை மேற்கொண்டாங்க. அந்த விசாரணை வெறுமனே இவங்க சார்ந்ததாக இருக்கல, வைத்திய குழு ஒன்றை வச்சு விசாரணை செஞ்சாங்க. வசீம் தாஜுதீன் எந்த மச்சத்தை பற்றி பேசினாங்களோ அந்த இடத்துல அப்படியான மிச்சம் இருக்குதா இல்லையா என்பதை பார்க்கறதுக்கு சட்ட வைத்திய அதிகாரி ஒருவர், தோல் நிபுணத்துவம் பெற்ற ஒரு வைத்தியர், அதே போல பிளாஸ்டிக் சர்ஜன் ஒருவரை வச்சு
இப்படியான ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அறிக்கையா தாங்கன்னு சொன்னது கேட்ப உரிய இடத்துல இந்த மச்சம் இருக்குதான்னு சொல்லி 3 வைத்தியர்களும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியான ஒரு மச்சம் கிடையாது அப்படின்னு சொல்லி. இதனால என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசீம் தாஜுதீன் யஷாரா காதல் என்பது பொய்யான ஒரு விஷயம். யோஷித்துக்கும் யஷாராவுக்கும் காதல் இருந்ததை ஒத்துக்கிறா. ஆனா வசீம் தாஜுதீனோட தனக்கு எந்த உறவும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த ஒரு விஷயம் குறித்து பேசுவதற்கும் கதைப்பதற்கும் எந்த தேவையும் கிடையாது. வசீம் தாஜுதீனுடைய படுகொலைக்கு வேறு என்ன காரணங்கள் இருக்கும் என்பதை சிஐடியினர் நிச்சயமாக துப்பு துலக்கி நிச்சயமாக குற்றவாளிகளை கண்டறிய போறாங்கன்ற ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. அதனால யஷாரா என்ற கேரக்டர் இதுக்கு பின்னால பயணிக்காது. அது பற்றி ஊடகங்கள் பேச வேண்டிய தேவையும் கிடையாது என்பதுதான் மீசா டிவியினுடைய வினயமான வேண்டுதல். பொறுத்து பார்க்கலாம். மேற்கொண்ட விசாரணைகளை வசீம் தாஜுதீனுடைய படுகொலைக்கு பின்புலமாக இருந்த காரணங்கள் என்ன என்பதை போலீசார் நிச்சயமாக கண்டுபிடிப்பாங்க. மற்றொரு காணொலியை உங்களை விரைவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.